குடிச்சிட்டு என்னென்னா மெயின் ரோட்லேயே படுத்துறாங்க. பேருந்து நடத்துனர் வந்து அவர் மேலே தண்ணி ஊற்றி பாதுகாப்பான இடத்துக்கு வந்து நகர்த்தி வைக்கிறாரு. பாருங்க டிராஃபிக் ஜாம் எப்படி ஆகுதுன்னு. போதைக்கு அடிமையாகி ஒவ்வொருத்தரும் இப்படி இருக்கிறாங்க. சில பேர் 100 நாள் குடிக்காமல் போதையை கைவிட்டு 80,000 கடனே அடைச்சி போதையை கைவிட்டுதான் கடனை அடைச்சி விட்டு போஸ்டர்னா ஓட்டுறாங்க. மது விலக்கு எடுத்து வந்தால் தான் இந்த நாடு முன்னேறும். பெண்கள்னால் வாழ முடியாமல் தவிக்கிறாங்க. போதை மனிதர்களிடமிருந்து மற்ற மனிதர்கள்னால் மிகவும் சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. அரசு மதுவிலக்கு எடுத்து வந்தால் மக்கள் அனைவரும் சந்தோஷப்படுவாங்க. மெயின் ரோட்டுக்கு அருகிலே வந்து ஒயின் ஷாப் இருக்கிறதால தான் இந்த பிரச்சனை.